மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மக்களவை தேர்தலில் பானை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தேர்தல் ஆணையம் பானை சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. சிதம்பரம் தேர்தல் நடத்தும் அலுவலரும் அரியலூர் மாவட்ட ஆட்சியருமான ஆனி மேரி ஸ்வர்ணா விசிகாவிற்கு பானை சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறார். சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் தொல் திருமாவளவனுக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் மக்களவை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்குமார் இணைந்திருக்கிறார். செந்தில்குமார், இந்த மக்களவை தேர்தலில் விசிகாவுக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை சுயேட்சைகள் பானை சின்னத்தை கேட்டிருந்தார்கள்? விவரம் என்ன? சக்தி, சிதம்பரம் மக்களவை தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த வேட்புமனு தாக்கல் மூன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, மேலும் 3 பாத்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட கட்சி. இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சியில தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சியும் ஒண்ணு. இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டதெல்லாம் கணக்கு எடுத்துட்டோம். பாத்தீங்கன்னா ஒரு 14 வேட்பாளர் இறுதி வேட்பாளராக கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இறுதி வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா 5 பேர் அதாவது 6 பேர் 3 பதிவு செய்யப்பட்ட கட்சி, அது இல்லாம 3 பேர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அது நீங்களாக மீதி 8 பேர் இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா தற்பொழுது இந்த பானை சின்னம் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு யாரும் கேட்கல. அதனால தற்பொழுது பானை சின்னம் தொல் திருமாவளவனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி செந்தில். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.